ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் கையளவுக்கு கருவேப்பிலை, புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்காக ஒரு 2 வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம ஜீரகம், வெந்தயம், அரிசி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுவும் சேர்த்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும், கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி பூண்டு குழம்பு, இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சமைக்க போகலாமா? நான் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு மண்பானை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கிரேவி, நல்லா டேஸ்ட் நிற்கும், 2 நாளைக்கும் நல்லா இருக்கும், கிரேவி எதுவும் ஆகாது. அதனால் மண்பானை எடுத்துக்கிட்டேன். இப்போது அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு எடுத்து வச்ச ஆனியனும் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக தேவையான அளவு பிங்க் சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். பண்ணிட்ட அப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லும் அதில் போட்டுட்டு சைமல்டேனியஸாக அதை ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சி வச்சிடணும். அந்த 5 நிமிஷத்தில் இதுவும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு வந்துடும். இப்போ ப்ரௌனிஷ் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அந்த அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸும் அதில் போட்டுட்டு அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், எப்படி பபுள்ஸ் ஆகி மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த புளிச்சாறு எடுத்து ஊற்றிட்ட பிறகு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே பாருங்களேன், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதோட பெனிஃபிட்ஸும் நான் சொல்லணும் இல்லையா? இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வயிற்றில் இருக்கிற நச்சுத்தன்மையை எடுக்கும். அண்டு கோல்டு டைம்லையும் நீங்கள் இது பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.